Taste the Daily. மாங்காடு ஓம் சக்தி நகரில் குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு வெளியேறி வருகின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்கள். வணக்கம் சையத். இந்த சென்னை அடுத்த இந்த மாங்காடு ஓம் சக்தி நகர் பகுதி முழுவதும் இந்த மழை நீரானது குடியிருப்பு பகுதிகள் மத்தியில் சூழ்ந்துள்ளதால் மக்கள் குடியிருப்புகளை காலி செய்துவிட்டு தங்களது உறவினர் வீட்டில் தஞ்சமடைந்த ஒரு சூழல் தற்போது உருவாகியுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் மழை நின்ற போதிலும் இதுவரை இந்த ஓம் சக்தி நகர் பகுதியில் மழை நீர் வடிந்த பாடில்லை. சுமார் இந்த ஓம் சக்தி நகர் பகுதிகளில் 7 தெருக்களிலும் முழங்கால் அளவுக்கு மழை நீரானது தேங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளுக்குள் இந்த மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். ஆகவே குடியிருப்பு பகுதிகளுக்குள் மக்கள் வசிக்க முடியாமல் தற்போது வீட்டை கூட்டிவிட்டு சில உறவினர்கள் வீடுகளுக்கு தஞ்சமடைந்திருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. தேங்கியிருக்கக்கூடிய இந்த மழை நீருடன் கழிவு நீரும் கலந்திருப்பதால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் பொதுமக்களுக்கு நோய்த்தொற்றும் பரவக்கூடிய ஒரு அபாய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதுவரை மாநகராட்சி இந்த மாங்காடு நகராட்சி அதிகாரிகள் மழைநீரை அப்புறப்படுத்துவதில் மெத்தனம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக இந்த மாங்காடு ஓம் சக்தி நகர் பகுதிகளில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியானது நடைபெற்று முடிவடைந்ததாக மாங்காடு நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் தற்போது பெய்த இந்த சிறு மழைக்கு மழைநீர் செல்ல வழி இல்லாமல் மழைநீர் வடிகால் கால்வாய் முழுவதுமாக நிரம்பி மழைநீர் வடிகாலில் நிரம்பிய மழைநீரானது மீண்டும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்லக்கூடிய ஒரு அவல நிலையே தற்போது ஏற்பட்டுள்ளது. ஆகவே உடனடியாக அதிகாரிகள் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்த பணியில் துரிதப்படுத்த வேண்டும். சிறிய ரக மின்மோட்டார்களை வைத்து தண்ணீரை அப்புறப்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டி வருகின்றனர். பல்லாயிரம் கோடி மதிப்பீட்டில் இந்த மழைநீர் கால்வாய் அமைத்தும் எவ்வித பயனும் இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக இந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாரையும் மீட்டு அவர்களை முகாம்களில் தங்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. முக்கியமாக அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் பல்வேறு மக்கள் அங்கு பல இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக மாங்காடு நகராட்சி அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு தண்ணீரை அப்புறப்படுத்தி அந்த பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.